ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் இது. சின்ன பசங்களுக்கான ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் ரைஸ் வெரைட்டிஸே ரொம்ப வித்தியாசமாக நிறைய போட்டிருக்கேன். நான் 10 வகை சாதங்கள் போட்டிருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி இன்னும் ரைஸ் இல்லாமல் அதே சமயம் அவங்க பார்த்த உடனே ஆசையாக சாப்பிடணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும், அதே சமயம் அவங்க விரும்புகிற ஒரு டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் என் பசங்களுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, சப்பாத்தியில் ஒரு 5 வகையான ஸ்டஃபிங் பண்ணி அதை ரோல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, சென்னா ஸ்டஃப் பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி, அதுக்கப்புறம் பன்னீரும் கேப்சிகம், இன்னொன்று பேபிகார்ன், கடைசியாக பீஸா டைப்பில் ஒரு சப்பாத்தி ரோல் செஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட, அதே சமயம் டேஸ்டியும் கூட. இதில் கொஞ்சம் சாஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வீக்லி ஒரு நாள் இதை தான் கொடுக்க போகிறீங்க, டெய்லி இது கொடுக்க போகிறதில்ல. ஒரு நாள் இது கொடுக்கும்போது எந்த கெட்டதும் கிடையாது, ஹெல்த்தி தான், இது டேஸ்டி. நீங்களும் சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டப்பிங் சென்னா வச்சு ஒரு ரோல் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி, சென்னா. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஃபஸ்ட்டு தட்டி வச்ச இஞ்சியும் பூண்டும், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், வெங்காயம். வெங்காயம் நல்ல லைட் பிங்க் கலரில் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட நம்ம இப்போது சென்னாவும் சேர்த்துடலாம். தேவையான மசாலா எல்லாமே போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு, அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா பொடி 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எல்லாமே இது கொஞ்சம் குவான்டிட்டி எண்ணெயிலே வதக்கிறதுனால உங்களுக்கு மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி வதக்கினாலே போதும். இப்போ இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போது நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட சென்னா ரோல் ரெடி ஆகிடுது. இப்போது அடுத்தது நான் பேன் போட்டுட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம லெமன் புழிய போகிறோம். லெமனும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே பேன் தான் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம நேராகவே இதில் தாளிக்கிறது நம்ம இஷ்டம், ஏதாவது ஜீரா இல்லை கடுகு தாளிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறேன். இஞ்சி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க, நல்லா உருளைக்கிழங்கு கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பச்சை மிளகா, இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி இதிலே நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மிளகாய் தூளும் சீரகத்தூள் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள். எண்ணெயும் வெங்காயத்துலேயுமே நம்ம மசாலா சேர்த்துட்டா உருளைக்கிழங்குல உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ போட்ட மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் போட்டு நல்லா கலந்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழையும் லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது நம்ம பன்னீர் கேப்சிகம் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பன்னீர், கேப்சிகம், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வதக்கிட்டே இருக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாம் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு, காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ இதில் பன்னீர் சேர்த்துடலாம்.
பன்னீர் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்தா போதும். இப்போது இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன். நம்மளோட கேப்சிகம் பன்னீர் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பேபிகார்ன் வச்சு ஒரு சப்பாத்தி ரோல் பார்க்கலாம். வெங்காயமும் பேபிகார்னும் நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரா பவுடர், ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பேபிகார்னும் சேர்த்துக்கலாம். இப்போ பேபிகார்ன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கியாச்சு. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போது நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பேபிகார்ன் ரோலும் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது நம்ம சப்பாத்தியில் பீஸா ரோல் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் வெங்காயத்தையும் கேப்சிகமும் நம்ம ஒரு க்ரன்ச்சியாக உப்பு மட்டும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதங்கிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட 5 வகையான எல்லா ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுது. இப்போ சப்பாத்தியில் எப்படி இதை வச்சு ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் சப்பாத்தி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து மயோனஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து வச்சு செய்கிறேன். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண சென்னா ஸ்டஃபிங்கை எடுத்து இதில் வச்சிடலாம். மேலே கொஞ்சமாக கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா டூத் பிக் வச்சு இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாது. ஸோ லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட சென்னா சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிடலாம். கொஞ்சமாக மயோனஸ் சேர்த்துக்கோங்க. அதிலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. நம்ம பன்னீர் கேப்சிகம் வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். நம்ம இதில் ஏற்கனவே வந்து டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கிறதுனால நீங்கள் மயோனஸ் மட்டும் போட்டுட்டா போதும். இதில் இப்போ நம்மளோட கேப்சிகம் பன்னீர் சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம பேபிகார்ன் ஸ்டஃபிங் வச்சு பண்ணிடலாம். மயோனஸ், கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப். பேபிகார்ன் சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்தது நம்ம பீஸா சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சப்பாத்தி வச்சுட்டேன். அதுக்கு மேலே பீஸா சாஸ் வந்து நான் தடவுறேன் கொஞ்சமாக. இப்போது பீஸா சாஸ் வந்து தடவியாச்சு. அது மேலே துருவின பன்னீர் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதில் நம்ம வதக்கின வெங்காயமும் கேப்சிகமும் இதில் வச்சிடலாம். இப்போ வதக்கின வெங்காயம் கேப்சிகம் வச்சுட்டோம். இப்போ இதில் நம்ம ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு எந்த ஆலிவ்ஸ் பிடிக்குமோ, பிளாக் ஆலிவ் இல்லை க்ரீன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வச்சிடலாம். இப்போ எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்பை லைட்டாக அது மேலே தூவி விடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப். இப்போ சூப்பராக நம்மளோட பீஸா டைப் சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நம்ம 5 வகையான சின்ன பசங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் தான் நான் செஞ்சுருக்கேன். 5மே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இது கொடுக்கலாம். நம்ம வாரத்தில் மற்ற நாள் ரைஸ் கொடுத்தா ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியும் கூட ஹெல்த்தியும் கூட இது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.